வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் வறுவல் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ஸ்கூலுக்கு கொடுத்து விட நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் வந்து ஒரு 5 கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் வேக வச்சிங்கன்னா சத்து போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பெசரி ஸ்டீமில் வைக்க போகிறோம். பத்து நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் நறுக்கியிருக்க திக்னஸை பொறுத்து 7 நிமிஷமோ 10 நிமிஷமோ. நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, மல்லி 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வறுத்த நிலக்கடலை. உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கடலை இருந்துச்சுன்னா உளுந்தம்பருப்போட சேர்த்து போட்டுறணும். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இதை மிக்சியில் பவுடர் பண்ணிடுவோம், போதும். உங்கள்கிட்ட மல்லி விதை இல்லைன்னா மல்லி பவுடரை வந்து நீங்கள் கேரட் வதக்கும் போது சேர்த்துக்கலாம், மிளகாத்தூளோடு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 4 பூண்டு, கறிவேப்பிலை. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க கேரட், கேரட்டில் கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகும், பவுடரை போட்டலாம். இந்த அரைச்ச பவுடருடைய இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து கேரட்டில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. காரசாரமான கேரட் ஃப்ரை ரெடி. குழந்தைங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும், ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.